என்னவோ இப்போ வரைக்கும் அக்கா தங்கச்சி அப்படின்ற உறவை தாண்டி எங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு பேர் இருக்குமான்னு அது கண்டிப்பாக தெரியாது. ஆனால் என் அக்கா இல்லைன்னா நான் இல்லை. இப்போ இருக்க மாதிரி எப்போவும் இருந்துட்டா ஹாப்பினஸ் பண்ணுறவங்களுக்கு ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கும்போது ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கவங்களுக்கு நம்ம தான் இன்வெஸ்ட்மெண்ட். நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டா தான் நம்ம கொடுக்குறோம். பிகாஸ் ஏன் சொல்ல போகிறோம்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் எல்லா டிரெக்டர்ஸுமே ஒவ்வொரு ஹீரோயின்ஸை இப்படி தான் பார்க்கணும். ஒவ்வொரு கேரக்டரை ஒவ்வொரு மூவி ஒவ்வொரு மாதிரியான இம்பாக்ட்ஸை கொடுக்கும். பட் இந்த மூவி என்னோட பொண்ணுக்கு இம்பாக்ட் கொடுத்தது எதுனா அம்மாவோ இப்போ வரைக்கும் அக்கா தங்கச்சி அப்படின்ற உறவை தாண்டி எங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு பேர் இருக்குமான்னு அது கண்டிப்பாக தெரியாது. ஆனால் என் அக்கா இல்லைன்னா நான் இல்லை. இப்போ இருக்க மாதிரி எப்போவும் இருந்துட்டா ஹாப்பி. வெல்கம் டு அவர் ஷோ. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்திருக்கிற செலிபிரிட்டி பற்றி சொல்லணும்னா தன்னுடைய முதல் படத்திலேயே சூப்பரான நடிப்பு திறமையை காமிச்சு அசத்தி இருக்காங்க. இவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம காலிவுட் சினிமாவில் பெரிய வாய்ப்பு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆக்ட்ரஸ் தியா. வணக்கம். வணக்கம். ஹாய் தியா, எப்படி இருக்கிறீங்க? சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு அவர் ஷோ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களுடைய படம் கார்டியன், அந்த படத்தை பற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணி உங்களை பற்றி பேசி நம்ம நிறைய விஷயங்கள் பற்றி வந்து பேச போகிறோம். ஸோ கார்டியன் மூவிக்குள்ளே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி வந்தீங்க? அங்கன்னு போயிடலாம் நம்ம. எஸ், கார்டியன் மூவிக்குள்ளே உள்ளே வந்ததுக்கு காரணம் டைரக்டர் விஜய் சுந்தர் அவர்கள். நம்மளோட படத்துக்கு ப்ரொடியூசர். ஆக்சுவலி அவர் ஒரு 3 படம் வந்து டைரக்டராக பண்ணி முடிச்சிட்டாரு. நம்மளோட கார்டியன் மூவிக்கு ப்ரொடியூசராக இருக்காரு. ஸோ இன்ஸ்டாவில் வந்து ஒரு முறை அவர் வந்து பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஆஃபீஸ் வரீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ ஆஃபீஸ் போகும்போது இந்த மாதிரி ஒரு கார்டியன் மூவில இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு, ஸோ நீங்க பண்றீங்க எஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பட் எனக்கு என்ன சொல்றதுன்னா, நான் வந்து ஒரு ஸ்பீக்கரா ஒரு மாடலா அந்த மாதிரி எல்லாம் பார்த்தாச்சு. ஒரு ஆக்ட்ரஸா இருக்கணும் அப்படின்னா அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட். ஒரு ஆக்ஷனுக்கு நம்ம வரமே, ஒரு ஆக்ட்ரஸா வரமே, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற பயத்தோட இருக்கும்போது அவர் கொடுத்த நம்பிக்கையினாலதான் நான் கார்டியனுக்குள்ள உள்ள வந்தது. ஓகே, ஸோ இப்போ எப்படி இருக்கு? அந்த படத்துல நடிச்சிட்டீங்க, தியேட்டருக்கு படம் வந்துருச்சு, நீங்களும் மக்களோட சேர்ந்து தியேட்டர்ல உட்காந்து பாத்தீங்க, உங்க டாட்டரும் பார்த்தாங்க. ஆமா, எப்படி இருந்தது அதெல்லாம் சொல்லுங்க. அதை வந்து மக்கள் தான் சொல்லணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை வந்து தியேட்டர்ஸ்ல வந்து நிறைய பேர் பார்த்துட்டு ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு யாருன்னே தெரியாத பர்சன்ஸ் எல்லாம் என்னோட கான்டாக்ட் நம்பர் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு விஷ் பண்ணியே ஆகணும், உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே இது தெரியல, ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ரியல் லைஃப்ல வந்து நிறைய பேருக்கு இது மாதிரி நடந்திருக்கு. சிங்கிள் பேரண்டாவும் நிறைய பேர் இப்போ வரைக்கும் நிறைய விஷயங்கள் சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து நேச்சரா நிறைய விஷயங்கள் காட்டின மாதிரி இருந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் மக்களுக்கு தான் அதை வந்து தேங்க்ஸ் பண்ணணும். ஸோ அதை தாண்டி என்னோட டீம் அப்படின்னு பார்க்கும்போது டைரக்டர் விஜய் சார் அண்ட் என்னோட டிரெக்டர்ஸ் குரு சரவணன் சார், சபரி சார், 2 டிரெக்டர். அண்ட் மியூசிக்கலுக்கு வந்து சாம் சார். ஆக்சுவலி அவரும் வந்து எனக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுத்துருக்காரு நான் சொல்லுவேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் படத்துலேயே வந்து இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒருத்தவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா டேம் ஷூர் கண்டிப்பா கிடைக்காது. எனக்கு வந்து என்னோட டிரெக்டர்ஸ், ப்ரொடியூசர், கூட இருக்க கோ ஆக்டர்ஸ் அண்ட் மியூசிக், லிரிசிஸ்ட், இந்த மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அமைஞ்சது. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. வாவ் வாவ் வாவ். ஓகே, ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டேன் நான். ஸோ இப்போ உங்களை பத்தி நம்ம நிறைய பேச போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் உங்க பேர்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். உங்க ரியல் நேம் தியா தானா? என்னோட ரியல் நேம் வந்து திவ்யா தர்மராஜ். திவ்யா தர்மராஜ். சுருக்கமா செல்லமா நம்ம தியான்னு வச்சுக்கிட்டோம். ஓகே, ஸோ ஒரு ஆக்ட்ரஸா இருக்கிறோம் சரிங்களா? ஆக்ட்ரஸா இருக்கிறதுக்கு இப்போ உங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவி இது. எந்த மாதிரி க்ரூமிங் எல்லாம் பண்ணிக்கணும் ஒரு ஆக்ட்ரஸா இருக்கணும்? ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் சொல்லுங்க. நான் இது வரைக்கும் உண்மையில எதுவுமே பண்ணதில்லை. ஓகே, அதான் என் உண்மை. நான் வந்து ஒருவேளை என்னோட ரியாலிட்டியா இருந்தனால தான் மேபி இது எனக்கு கிடைச்சதும்னு நான் நினைச்சேன். அண்ட் தென் இது வரைக்குமே நான் வந்து ஆக்ட்ரஸ் ஆயிருக்கனால இதெல்லாம் மாற்றணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே பண்ணல. நான் அப்பவும் பேண்ட் ஷர்ட் போட்டேன், இப்பவும் பேண்ட் ஷர்ட் போட்டேன், அப்பவும் சாரி போட்டேன், இப்பவும் சாரி போட்டேன். ஸோ என்ன ஒரு பெரிய விஷயம்னா, அப்போ வந்து பொதுமக்களோட பார்வை, மக்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு தள்ளி இருந்தது, இப்போ கிட்ட இருக்கு. ஸோ அதுக்காக நம்ம போகும்போது நம்மளுக்குன்னு பிடிச்சவங்க யாராவது 4 பேர் பார்ப்பாங்க, நம்மளோட போட்டோ எடுப்பாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி இல்லை. ஸோ நம்ம வெளியே போகும்போது ஒரு அளவுக்கு போகணும், இல்லைன்னா நிறைய பேருக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது, அது ஒரு விஷயம் ஆயிடும். ஆமா, அதனால மோர் ஓவர் எப்பவுமே ஒரு நார்மலா செட்டிலா தான் வெளியே வரனாலும் சரி, தென் ஃபேமிலியோட போனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோட இருந்தாலும் சரி, அதை அப்படியே ஃபாலோ பண்றது என்னோட நேச்சர். ஸ்பெஷலா ஆக்ட்ரஸ் ஆயிட்டோன்றதுக்காக இது வரைக்கும் நான் எதுவும் மெனக்கெட்டதில்லை. ஸோ சொல்லுவாங்கல்ல, இப்போ ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கிறாங்கன்னா, அதாவது ஹேருக்கு கொஞ்சம் செலவு பண்ணணும், ஃபேஸுக்கு கொஞ்சம் க்ரீம் போடணும், ஃபவுண்டேஷன் போடணும், சாரீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணும், சுடிதார், ஹீல்ஸு நிறைய இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். பொதுவாக ஜென்ரலாக ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களே வந்து
அது மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. அதுதான் நான் கேட்டேன், நீங்க இயல்பா இருக்கிறீங்கன்னு புரியுது, Okay. பட் அதுக்குன்னு என்ன ஒரு செலவு நடக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு காஸ்டியூம் போட்டிருக்கீங்க, Yes. இது எங்க இருந்து வாங்குனீங்க, எங்க இருந்து எடுத்தீங்க, அந்த Yes, மாதிரி இப்போ இது என்ன விஷயம் அப்படின்னா ஒவ்வொரு பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்ட்ரஸா இருக்கும்போது ஒரு ஆர்டிஸ்டா இருக்கவங்களுக்கு நம்ம தான் இன்வெஸ்ட்மெண்ட். நம்மள நல்லா பாத்துக்கிட்டாதான் நம்ம கொடுக்குற கேரக்டர்ஸை நம்ம நல்லபடியா கேரி ஓவர் பண்ண முடியும். அட் தி சேம் டைம் நம்ம நல்லா இருக்கும்போது தான் நம்மளுக்கு வர அப்ரோச்சஸும் கான்ஃபிடென்ஸா வரும். அவங்க ஓரளவு இப்படி இருக்காங்க, பிசிக் வைஸ் ஓகேவா இருக்காங்க, எனக்கு வந்து ஒரு ஆக்ஷன் மூவி இருக்குன்னா அவங்க ஓகேவா இருப்பாங்க. இது ஒரு அழகு சம்பந்தமான ஒரு மூவியா இருக்கு, அந்த 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 மூவில வந்து அவங்க அழகை பத்தினையே ஒரு விஷயம் வரும்னா நம்ம ஓகே அதுக்கேற்ற மாதிரி ஒரு வகையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க 1000 2000 கொடுத்து நீங்க பார்லர்ல பண்ண ஒரு விஷயத்த ஒரு 5000 கொடுத்து டம் கிட்ட பண்ணுவேன். காஸ்மெட்டாலஜிஸ்டுக்கும் டெர்மட்டாலஜிஸ்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? சோ இதுதான் அந்த விஷயமே ஒழிஞ்சு இதுக்காக நம்ம மெனக்கடணும்னு இல்ல, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். சூப்பர். ஸோ இந்த ஆக்டிங் பண்ணணும்னு ஆசை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எங்கிருந்து ஆரம்பிச்சது, எந்த வயசுல ஆரம்பிச்சது, ஏன் ஆரம்பிச்சது சொல்லுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்டிங் பண்ணணும்னு ஐடியாவே இல்லை. நம்ம ஆக்டிங் ஃபீல்டுக்குள்ள தான் வரணுன்ற ஐடியாவும் இல்லை. ஓகே. ஆக்சுவலி என்னோட சிஸ்டர் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், தமிழ் ஸ்பீக்கர் அப்படின்னாலும் நம்ம ஸ்பீக்கர் அந்த லைன்ல போயிடலாம், ஒரு மாடலிங் அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் தாட் இருந்துச்சு. அதையும் தாண்டி எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு வந்து ஒரு உமன் ஒரு என்டர்பிரனர் தாண்டி அதை வந்து ஒரு எம்பவர்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போகணுன்றது என்னோட ஆசை. ஆனால் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வருவேன்றதுக்கு வந்து டிரெக்டர் விஜய் சார் மூலயமா தான் ஆக்டிங் அப்படின்ற ஒரு ஃபீல்டு. ஸோ அதுக்குள்ளே வரும்போது தான் ஓகே நம்மளுக்கும் இதெல்லாம் வரும் போல இருக்கு, நமக்கு வராது என்ன இருக்கு, பண்ணி தான் பார்ப்போமே என்ன பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு இறங்கினது தான் ஆக்டிங். அண்ட் பண்ண ஃபர்ஸ்ட் விஷயமே கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து ஆசைப்படல, ஆமா, ஆனா வந்துட்டேன் எப்படியோ. பட் கேமரா முன்னாடி வந்துட்டீங்க இல்லையா, அப்போ நடிக்கணும் இல்லையா? கண்டிப்பா நடிச்சுதா. நிறைய டைரக்டர் இப்படி பாருங்க அந்த பண்ணுங்க நிறைய விஷயங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் எப்படி கத்துக்கிட்டீங்க? அப்ப நீங்க ஒருத்தவங்க சொல்ற விஷயம் நம்ம ஸ்கூல்ல டீச்சர் சொல்ற விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டு தானே ஒரு விஷயமா கத்துக்கிட்டோம். அது லாங்குவேஜா இருக்கட்டும், ஆனா இந்த டைம்ல வந்து கத்துக்கிட்டு தான் ஆகணும். பிகாஸ் ஏன் சொல்ல போறோம்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு எல்லா டிரெக்டர்ஸுமே ஒவ்வொரு ஹீரோயின்ஸை இப்படிதான் பார்க்கணும். ஒவ்வொரு கேரக்டரை சின்ன சின்ன ஒரு சீன்ல வந்து ஒரு ஆட்டோக்காரன் கிராஸ் ஆகக்கூடாது, அந்த ஆட்டோக்காரன் கூட இப்படிதான் கிராஸ் ஆகணும்னு ஒரு நரேஷன் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த நரேஷன் எப்படியா இருக்கணும்னா அவங்க மைண்ட்ல அவங்க நினைச்ச மாதிரி நம்ம போய் நிக்கணும். அதுக்கு நம்ம நிறைய படிக்கணும். நம்ம ஸ்கூல்ல படிக்கலனாலும் பரவாயில்ல, ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம படிக்கணும். அவங்க சொல்ற விஷயம் என்ன சொல்ல வராங்க, என்ன மாதிரி எதிர்பார்க்கறாங்கன்ற அவுட்டை நம்ம உள்ள வாங்கிக்கிட்டாதான் அவங்க நம்ம நினைச்ச கதாபாத்திரமா போய் நிக்க முடியும். அதுக்காக எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப மெனக்கெடல்லாம் பண்ணல. எனக்கு வர்ற விஷயங்கள் அது வரைக்கும் எனக்கு இயல்பா எனக்கு என்ன வருதோ அதே விஷயம் அவங்க எதிர்பார்த்தாங்க. ஸோ டெலிவர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. எஸ். பட் ஆக்டிங்க்கு வரக்கு முன்னாடி நம்ம இப்போ ஸ்கூல் படிக்கிறப்ப காலேஜ் படிக்கிறப்ப ஆக்ட்ரஸ்னா வந்து வாவ் நல்லா ட்ரெஸ் பண்ணிப்பாங்க, நல்லா கிளாமரா இருப்பாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, இந்த மாதிரி ஒரு பிம்பம் இருக்கும் இல்லையா? நீங்க இப்போ ஒரு ஆக்ட்ரஸ் ஆயிட்டீங்க. ஸோ ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பர்செப்ஷன் மாறி இருக்கும் இல்லையா? அது ஃபர்ஸ்ட் ஹிட்டான விஷயம் என்ன உங்க மைண்ட்ல? எனக்கு அப்போ நான் பார்க்கும்போது இப்போ நிறைய பேர் இப்போ என் கூட நடிச்ச ஆர்டிஸ்டாவே இருக்கட்டும், சுரேஷ் மேனன் சார்லேருந்து ஸ்ரீராம் சார்லேருந்து நம்ம ஸ்கூலில் காஞ்சனா காலேஜ் படிக்கும் போதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக பண்ணியிருக்காங்க, எப்படி இந்த சீன்லாம் எடுத்தாங்க அப்படின்னு நம்ம மிராக்கிள் அந்த டைம்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவங்களோட நடிக்கும் போது அவங்களும் நம்ம மாதிரி சக மனுஷவங்க தான். என்ன பை காட்ஸ் கிரேஸ் அவங்க கொடுத்த கிஃப்ட். இப்போ எப்படின்னா ஒருத்தர் ஒரு சிஎம்ஓ பிஎம்ஓ ஒரு கலெக்டர் நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இதையும் பார்க்க போறாங்க. ஸோ எனக்கு வந்து பெருசா இல்லை, நான் யாரையும் தாக்கிலாம் சொல்ல கிடையாது, ஜென்ரலா சொல்றேன். ஸோ எனக்கு பெருசா அந்த மாதிரி ஆரம்ப எந்த பிம்பங்களும் கிடையாது, ஆஹா ஓஹோன்னு பார்க்குற அளவுக்கு கிடையாது. இப்போ நான் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு சந்தோஷப்படுறேன், அண்ட் அதற்கான ஹார்ட் ஒர்க்கை போடணும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு பெருசா நான் யோசிச்ச அளவுக்கு இப்போ நான் சின்ன வயசுல ஆஹான்னு பார்த்த ஒருத்தவங்களை இப்படி பாக்குறேன்னா அப்படின்னா இல்ல. அத சம்டைம்ஸ் நம்ம நினைச்சு ஹாப்பியா இருந்துச்சு. ஓகே ஓகே. இன்னும் வரல. பட் உங்களோட ஃபேவரட் ஆக்ட்ரஸ் யாராவது சொல்லுங்க. என் ஆக்ட்ரஸ்ல பாத்தீங்கன்னா ஜோதிகா மேம் வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அண்ட் ஜெனிலியா மேமோட ஆக்டிங் பிடிக்கும், பயங்கர இன்னசென்ஸ். அண்ட் ஆக்டர்னு பாத்தீங்கன்னா டை ஹாட் ஃபேன் ஆஃப் தளபதி. எனக்கு எப்பவுமே தளபதி, நோ ஒன் கேன் ரீப்ளேஸ் ஹிஸ் பிளேஸ். ஸோ அது எப்பவுமே இங்க இருக்கும். ஓகே. எஸ். ரீசெண்டா வந்து நீங்க இப்போ ஹீரோயின் திவ்யாவை நம்ம கொஞ்ச நேரம் மறந்துடுவோம். கேஷுவலா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஃபேமிலிஸ் கூட தியேட்டர்ல போய் ஜாம் பண்ணி வைப் பண்ணி பார்த்த படம் எது சொல்லுங்க? விஜய் சார் நடிச்ச எல்லா மூவிஸும். இதுதான் அதுதான்லாம் கிடையாது. தெரிய படத்துக்குலாம் நாங்க பண்ணது எல்லாம் தெரிய படத்துக்கு என்ன பண்ணீங்க தெரிஞ்சே அவனுக்கு எக்கச்சக்கமான அட்டகாசம். அப்போ நான் வந்து மோஸ்டா என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாயின் பண்றத விட என்னோட அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் அதிகமா நான் ஜாயின் ஆவேன். ஏன்னா அவங்க வைப் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக.
ஸோ அப்படிலாம் போகும்போது தியேட்டர்ஸ்ல இந்த நோட் புக்ஸ் கிழிச்சு போடுறது, ஆப்போசிட்ல உட்கார்ந்து இந்த மாதிரி யார் யார் இப்போ என்னென்ன பண்றாங்களோ அது எல்லாமே நான் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கேன். தளபதிக்கு மட்டுமா? இது உங்களுக்கு கொஞ்சம் பயசா தெரியல? இல்ல, அது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் இல்ல, எல்லாருக்குமே தெரியும்ல, அவங்க அவங்களுக்குன்னு ஸ்பெஷலா ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்க மெனக்கட்டுறது தப்பு இல்லையா? ஸோ அவருக்காக நான் விசில் அடிக்க கத்துக்கிட்டதெல்லாம் உண்டு. ஸோ பேய் படத்துல நடிச்சிருக்கிறீங்க. பேய் பயங்கிறது வந்து எப்படி தெரியுமா, ஒரு காமன் பிரச்சனை. என்ன மாதிரி ஆளுங்களுக்கு நீங்க தைரியசாலியா இருக்கலாம், ஏன்னா நீங்க பேய் படத்துல நடிச்சிட்டீங்க. நம்பிக்கோங்க மக்களே. ஸோ பேய் படத்துல நடிச்சவங்களுக்கு பேய் பயம் இல்லைன்னு நாங்க நினைக்கிறோம், சரிங்களா? அவங்களுக்கு எப்படி சொல்லுங்க? ஏன்னா என்னையெல்லாம் நடிக்க கூப்பிட்டாங்கன்னா நான் போக மாட்டேன், ஏன்னா எனக்கு பேய் பயம். ஏன்னா வந்து ஒரு மூவி பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் என்ன பதில் சொல்றேன். மூவி பார்க்காதவங்களுக்கு ஒரு சீக்ரெட் இருக்கு. எனக்கு பேய்னா இப்போ பயம் இல்லை. ஏன்னு கேட்டா யூஸ்வலாவே நான் பேய் படம் பார்க்கறதுக்கு பயப்படுவேன். அதை நானும் என் சிஸ்டரும் உட்காந்து பகல்ல லைட் எல்லாம் போட்டு தான் எப்பவுமே பார்ப்போம். தியேட்டர்ஸ் போனா 2 பேரும் கை பிடிச்சிட்டு விட மாட்டோம், அந்த அளவுக்கு தான் பார்ப்போம். பட் ஹாரர் மூவிஸ்னா அதுக்கு ஒரு ஃபேன் இருக்குன்னு அதுல நாங்களும் ஒரு ஃபேன். ஓகே. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் கண்டிஷன்ஸ், தீஸ் சிச்சுவேஷன்ஸ், எனக்கு என்னன்னா பேய் படத்துக்கு நம்ம ஷூட்டிங்ல பார்க்கும்போது அது வேற. ஷூட்டிங் எல்லாம் முடிச்சு அது எடிட் ஆகி வெளியே மூவியாவோ அது ஒரு இதாவோ வரும்போது அதோட வைப் வேற. ஸோ அப்படி ஷூட்டிங்ல அப்படி பேய் படம் நடிக்கிறோமே, அதற்கு பயம் இருக்கா அப்படின்னா எனக்கு அப்படி இல்லை. பட் யூஸ்வலா நார்மலா பேய் படம்னா நான் பயப்படுவேன். ஓ, நார்மல் பேய் படம்னா பயப்படுவேன்? கண்டிப்பா பயப்படுவேன். அப்போ இன்னொரு கேள்வி, ரியல் லைஃப்ல பேய் அனுபவம் இருக்கா உங்களுக்கு? இல்ல, உண்மையா இருந்ததில்ல. ஏங்க இந்த நைட்ல கொலுசு சத்தம் கேக்குறதெல்லாம் வந்து பொதுவா எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனைங்க. இருக்குன்னு சொன்னா அப்புறம் அடுத்த இன்டர்வியூஸ் நிறைய வேற மாதிரி எல்லாம் போக ஆரம்பிச்சிடும். சொல்லி ஆகணும். இல்ல, உண்மையில இருந்து ஒரு சிங்கிள் இடத்துல கூட இந்த பேய் இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த நைட்ல வந்து ஏதாச்சும் ஒரு கிச்சன்ல எடுத்துட்டு குடுகுடுன்னு ஓடுவோம், பின்னாடி ஏதோ ஓடியாடுற மாதிரியே நம்ம எல்லாம். எனக்கு தெரிஞ்சு இவங்க சொல்ற ஸ்கிரிப்ட் படி இதெல்லாமே இவங்களுக்கு நடந்திருக்கலாம், ஆனா எனக்கு நடக்கல. அதுதான் முக்காவாசி எல்லாருக்குமே நடந்திருக்குங்க, உங்களுக்கு நடக்கலைங்களா? இது வரைக்கும் எது நடக்கல, மேபி இதுக்கப்புறம் நடக்கலாம். பட் ஐ எம் ரெடி for it. Okay. ஃப்ரெண்ட் சர்க்கிள் நம்ம எல்லாம் உட்கார்றப்ப இந்த சின்ன வயசுல பேய் பத்தியா நான் அன்னைக்கு அந்த கதை கேட்டேன் அப்படின்னு வந்து ஒரு டாபிக் ஆஃப் டிஸ்கஷன், அதெல்லாம் ஸ்கூல் காலேஜ்ல. ஆமா, அந்த மாதிரி நீங்க கேட்டதுல ஒரு ஸ்கேரியஸ்ட் ஸ்டோரி ஏதாவது இருக்கா சொல்லுங்க. என் சிஸ்டரோடதே ஒரு முறை வந்து ஃபீல் பண்ணதா சொன்னா. ஒரு ஷூட்டிங் ஹவுஸ்ல வந்து அசன் தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ வந்து தலசி விட்ட மாதிரி எல்லாம் இருந்தது. யாருக்கு? சோ என்னோட சிஸ்டருக்கே. சோ அவங்களே அதை ஃபீல் பண்ணி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் அந்த மாதிரி யாரையோ எழுப்பணும்னு நினைச்சேன், எனக்கு முடியல. நான் நிறைய மாதிரி கேட்பேன், இங்க பாரு இதெல்லாம் இப்போ வெளியே சொன்னா சிரிச்சிருவாங்க, உண்மையை சொல்ல இல்லை உண்மையிலே ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் மட்டும் இல்லை, என்னோட சார்ந்தவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடந்ததை வந்து நான் கேட்டிருக்கேன். பார்த்தது இல்லை, கேட்டிருக்கேன். நான் அப்பயும் இது உண்மையா சொல்லு இல்லை இந்த மாதிரிலாம் சொல்லும் போது நம்ம சிக்கிடுவோம், கரெக்டா சொல்லுன்னும் போது யாரல் சைடு இல்லை நடந்தது. அப்போ பேய்னு ஒன்று இருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? பேய்னா இப்போ அது நம்ம தானே உருவம். இப்போ சாமிக்கே நம்ம தானே உருவம் கொடுத்தோம். முருகன்னா இப்படி இருக்கணும், ஜீசஸ்னா இப்படி இருக்கணும், நம்ம தானே உருவம் கொடுத்தோம். அந்த மாதிரி பேய்க்குன்னு உருவம் நம்ம கொடுத்துருக்கோம். பட் ஆனால் நம்ம சயின்டிஃபிக்கா பார்த்தோம்னா இரவு பகல், நல்லது கெட்டது இருக்க மாதிரி, பாசிட்டிவ் நெகட்டிவ். மேபி பாசிட்டிவ் இருக்குன்னு நம்புற எல்லாருமே நெகட்டிவ் இருக்குன்றதை நம்பணும். ஸோ நிறைய பேருக்கு நடந்திருக்கலாம். Yes, I'm ready. இன்னைக்கு வருவாங்க இவங்களை சந்திக்க. Because நான் வந்து கார்டியன் படத்திலே வந்து 8 நாள் முழுக்க நான் பேயோட வாழ்ந்துட்டேன். சோ இதுக்கப்புறமும் வந்து அது ஒரு ஷூட்டிங்னு நினைச்சிட்டு பாய் சொல்லிட்டு போயிடுவேன். பேக்கப் அப்படின்ட்டு போயிடுவேன் நான். நம்ம சின்ன வயசுல எல்லாம் அப்பா அம்மா வந்து, உங்க அப்பா அம்மா எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா வந்து இந்த இடத்துக்கு போனா பேய் இருக்கும், இந்த இடத்துக்கு போனா கொஞ்சம் இருட்டா இருக்கும், சோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்களே, உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்களா? பேரண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி நான் என்ன எது கேட்டாலும் இல்லைன்றாங்களே. உண்மை அதுதானே, அப்படிலாம் இல்லை இல்லைங்களா? ஸோ அப்புறம் எப்படிதான் நீங்க பாதுகாப்பீங்க உங்களை? இது நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, இப்ப நம்ம வாழ்றது வந்து ஒரு அடர்ந்த காடு, இங்க எப்பவுமே பேய் நடமாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதை வந்து மக்கள் எல்லாருமே நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த இடத்துல வந்து தியா பேய் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா எனக்கு பேய் வரும் அப்படின்ற மாதிரியே நீங்க பேசுறீங்க. பாக்குறவங்களுக்கு இருக்குங்க, உங்களுக்கு தான் இல்ல. படம் தான் பேய் படம் ஒளிஞ்சு நம்ம இருக்கிறது. நோ, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நம்பவே இல்லைங்க. பிரச்சனை இல்லை, இன்னைக்கு பேய் வருவாங்க உங்களை பாக்குறதுக்கு. ஐ எம் ரெடி. ரெடியா? சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வருவோம். அதுல வந்து ஒரு வீடியோ நான் பார்த்தேன். அதாவது இந்த பெத்தவங்களுக்கு எல்லாமே எப்ப பார்த்தாலும் இந்த குழந்தைங்களை அழ வைக்கிறதே வேலையா இருக்குது. நீங்களே வந்து தியேட்டர்ல போய் நீங்களே அடி வாங்குற மாதிரி ஏங்க அந்த குழந்தைய வந்து பயப்படுத்துறீங்க? இல்ல, ஆக்சுவலி வந்து என்னோட பொண்ணு படம் பார்த்தது இல்லை. நான் நடிச்ச படம் முதல் படம். நார்மலாவே மூவிஸ் பார்க்கும்போது பயங்கர எக்ஸைட்டடா பாப்பா. ஓகே. ஈவன் தோ நானே அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவ இந்த அளவு அவ வந்து ஒரு விஷயத்த உள் வாங்கி அவ வந்து வெளிக்காட்டுவா அப்படின்றத நானே பார்க்கல.
சொல்ல போனா அந்த ஹோல் டே ஃபுல்லா ரெக்கவர் பண்றதுக்கு இட் டேக்ஸ் அ ஹோல் டே. அவ அது ஃபுல்லா அதுலயே அவ வந்து என்ன வந்து தலையை பிடிச்சு பாக்குறது, என்ன திருப்பி பாக்குறது, என் உடம்பு பாத்துக்கிறது, நான் அழுகிறனா இல்லையான்னு பாக்குறது. ஸோ இதுலயே தான் இருந்தேன். அப்புறம் ஓகே, அப்புறம் நான் சொன்னேன் அவளுக்கு நான் ஷூட்டிங் போறது, நான் அங்க என்ன பண்றேன், என்னோட கேரக்டர் நேம் என்ன, இதெல்லாம் வந்து அவங்க வந்து நல்லா ஃபீட் பண்ணிப்பாங்க மைண்ட்ல. ஸோ ஐ சேட் அம்மா இது வந்து வெறும் ஆக்ஷன் தான், அம்மா ஆக்ஷன் பண்றேன், இதுவும் வந்து ஒரு ஷூட்டிங் தான், ஸோ அங்க எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தினா. அதுக்கப்புறம் அவன் அந்த படத்தை 4 முறை பாத்துட்டா. 4 முறை பார்த்தப்ப கூட அம்மா இப்ப பாத்தியா நான் அழுகல, உன்னை பார்த்து நான் சிரிச்சேன் அப்படின்னு சொன்னான். சோ அவ்வளவுதான், அவ புரியாம ஏதோ நம்மள ரியலா ஹார்ம் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு டெலிவர் பண்ணிட்டா. ஆஃப்டர் தட் ஷி நோஸ் அண்ட் ஷி இஸ் ஓகே. நோ சூப்பர். ஏன்னா சின்ன வயசுல நான் வந்து கஜினி படம் பார்க்க போனேன் தியேட்டர்ல. அசின் அடி வாங்குறத பார்த்து எனக்கு நான் ரொம்ப உண்மையாலுமே பயந்துட்டேன். 2-3 நாள் எங்க போனாலும் யாரோ நம்மள துரத்துற மாதிரியே இருந்துச்சு. அதனாலதான் கேட்டது. ரொம்ப எஃபெக்ட் ஆயிருமே. ஒவ்வொரு மூவி இம்பாக்ட கொடுக்கும். அது நாட் ஒன்லி சில்ட்ரன்ஸ், அது பெரிய அடல்ட்ஸா இருக்கலாம், வயசானவங்களா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஒவ்வொரு மூவி ஒவ்வொரு மாதிரியான இம்பாக்ட கொடுக்கும். பட் இந்த மூவி என்னோட பொண்ணுக்கு இம்பாக்ட் கொடுத்தது எதுன்னா, அம்மாவை வந்து அடிச்சுட்டாங்களே, அம்மா அங்க சஃபர் ஆறாங்களே அப்படின்னு. அந்த டைம்ல அவளால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. பட் ஆஃப்டர் தட் நான் இதுதான் விஷயம்னு சொல்லும் போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா அண்ட் ஷீ இஸ் ஓகே. வாவ், சூப்பருங்க, சூப்பர். ஸோ இன்னும் உங்களோட ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. லைக் ஃபேமிலி இருக்கு அண்ட் நீங்க ஒர்க் பண்றீங்க சினிமால. ஸோ ஹவ் யூ ஆர் மேனேஜிங் போத்? நல்லா தான் இருக்கு. பிகாஸ் ஃபேமிலி இல்லைன்னா நான் இங்க இருக்க முடியாது. என்னோட அம்மா அப்பா என்னோட அக்கா இட்ஸ் மை என்ன சொல்றது, என்னோட நிழல்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா என்னோட பில்லர் என்னோட அம்மா என் அப்பான்னு சொன்னா கூட அது வந்து அந்த அளவுக்கு நான் அவளுக்கு கொடுக்குற ப்ரைஸா இருக்காது. ஸோ நான் அவளுக்கு கொடுக்குற ஒரே விஷயம்னா என்னோட நிழல் தான். நம்ம எங்க போனாலும் நம்ம நிழல் விடாது. நிழல் விழுகாத இடத்துல கூட அது நம்ம கூட தான் இருக்கும், ஆனா தெரியாது. ஸோ லைக் தட் அவ எனக்கு இன்டைரக்டா சப்போர்ட் பண்ண நிறைய விஷயங்கள் டைரக்டா இப்ப நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஐ திங்க் திஸ் இஸ் ரைட் டைம் டு தேங்க் எவ்ரி ஒன். மை சிஸ்டர், மை அம்மா, மை அப்பா, மை டாட்டர், மை சன். இதெல்லாம் தாண்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி இதெல்லாம் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி என்னோட டிரெக்டர்ஸ், ப்ரொடியூசர்லாம், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்பா அம்மாவுக்கு கடமை. ஏன்னா நம்ம குழந்தைங்க, அது எப்படி அக்காவுக்கு கூட பிறந்தவ, என் குழந்தைகளுக்கும் அப்படிதான், ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படிதான். ஏன்னா ஒரு பாண்டிங். ஆனா அதெல்லாம் தாண்டி தெரியாத ஒருத்தவங்க நம்மளை நம்பி நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. ஸோ இந்த டைம்லயும் ஐ தேங்க் டு மை ப்ரொடியூசர், இந்த படத்தோட ப்ரொடியூசர், மை டிரெக்டர் விஜய் சார், என்னோட டிரெக்டர் விஜய் செஞ்ச குரு சரவணன் சார், சபரி சார், மியூசிக்கல் டிரெக்டர் சாம்சே சார், லிரிசிஸ் மேம், உமாதேவி மேம், என் கூட நடிச்ச எல்லா கோ ஆக்டர்ஸ், என்னோட குட்டி கிருஷிதா, உங்க எல்லாருக்கும் இந்த டைம்ல நான் ரொம்ப பெரிய நன்றிகளையும் பாராட்டுகளையும் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்க எல்லாரும் இல்லைன்னா இன்னைக்கு நான் இங்க இல்லை. எஸ், நான் இவங்க கேட்குற கொஸ்டினுக்கு அதுக்கான ஆன்சர் வந்துடுறேன். என்னோட ஃபேமிலி என்னை இங்கே சப்போர்ட் பண்ணனால தான் நான் இங்கே நிற்க முடிஞ்சது. பிகாஸ் நான் ஷூட் போகும்போது நீ போ நான் பார்த்துக்கிறேன், நீ போ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இந்த டைம் ஆகுமா அந்த டைம் ஆகுமா, நீ வா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னனால தான் என்னால் நிற்க முடிஞ்சது. அதையும் தாண்டி கேரக்டர்ஸ், அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் வரலாம், வாட் எவர் உனக்கு தெரியும், நல்லது கெட்டதெல்லாமே உனக்கு தெரியும். ஸோ வாட் யூ வாண்ட் யூ கேன் டூ அண்ட் யூ டூ and you can manage everything. I trust you சொன்ன விஷயம் நான் உன்னை நம்புறேன், நீ பண்ணு சொன்னாங்க. ஸோ அதற்கான பரிசு தான் நான் இங்கே உட்காந்துருக்கதுன்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். பட் நிறைய பெண்களுக்கு உங்களை மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஒரு பொதுவாக உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃபேமிலிஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? ஒரே ஒரு விஷயம்தான், சப்போர்ட்ன்றது எதுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சொல்றாங்களே சிங்கிள் மதராக இருந்தால் ஹஸ்பண்ட் வேணும், அது எதுக்கு அந்த சப்போர்ட்? அப்படி பார்த்தா என்னோட சிஸ்டர் கூட ஸ்டில் சிங்கிள். ஸோ என்ன சொல்லணும் அப்படின்னா, சப்போர்ட் இப்போ அட் த சேம் டைம் சப்போர்ட் எல்லாமே ஒன்றும் பண்ண முடியாது. ஒரே ஒரு விஷயம்தான், யார் உங்களுக்கு சப்போர்ட் இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் சப்போர்ட் இல்லைன்னு நினச்சி ஒரு வேலையை பாருங்க, உங்களுக்கு சப்போர்ட் வேணும்னு எதிர்பார்க்க மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இல்லை எங்க அப்பா அம்மா இருக்காங்க, நான் வந்தாலும் இந்த வேலையை பார்த்துருவாங்கன்னு தள்ளி வச்சுட்டு வராதிங்க. ஓகே, அந்த வேலையை நீங்களே பாருங்க. அப்போ அந்த சப்போர்ட் இருக்கிறது, அவங்க ஒரு பாட்டு ரிலாக்ஸாக இருப்பாங்க, நீங்களும் ரிலாக்ஸ் அவங்க வேலையை பார்க்கலாம். மேபி இஃப் இட் இஸ் நம்மளோட அப்பா அம்மா இவ்வளோ லவ் பண்ணுறோம், அவங்க நம்ம கூட எவ்வளோ நம்மளோட லைஃப்ல எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணுவாங்க, ஒன் டே நம்ம அவங்களையும் விட்டு தள்ளி வருவோம், அவங்களும் நம்ம விட்டு போகக்கூடிய சுச்சுவேஷன் வரும். ஸோ அப்படி வரும்போது சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருக்கலாம், இல்லாதவங்க ஃபீல் பண்ணாதுங்க. ஏன்னா இருக்கிறவங்களும் ஒரு நாள் இல்லாமலும் போகலாம். ஸோ இல்லாமல் இருக்கிறதே மேல், அதனால நீங்கள் அப்படியே பழகிக்கோங்க. சூப்பருங்க, இண்டிபெண்டன்ட் விமன் மாதிரி சொல்லிட்டீங்க. நைஸ். ஸோ இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் ஃபர்ஸ்ட் மூவி பண்ணிட்டீங்க, ரிலீஸ் ஆயிருச்சு, என்ன மாதிரி ரோல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேடி வருது, இல்லை நீங்கள் எந்த மாதிரி ரோல்ஸ் அப்ரோச் பண்ணுறீங்க? ரோல்ஸ் வந்து ஆக்சுவலி நிறைய வருது. பட் நம்மளுக்குன்னு நம்மளுடைய டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நம்மளோட மனசுக்கு பிடிச்சதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஓகே, ஸோ அந்த மாதிரி இப்போ நான் தேடிட்டு இருக்கிறதுன்னு இருக்குல்ல,
எனக்கு எந்த ரோல் வந்தாலும் நான் பண்ணணுன்றது என்னோட ஆசை. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் நீ ஃபர்ஸ்ட் படம் பண்ணியிருக்க, நீ ஏன் இப்போ ஒரு குழந்தைக்கு அம்மாவா பண்ண அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்து ஹீரோயினா பண்ணணும்லாம் ஆசை கிடையாது. நான் பண்ணா ஹீரோயினா தான் பண்ணுவேன்னு நான் சொல்லவும் மாட்டேன். எனக்கு ஒரு அண்ணி கேரக்டரோ அத்தை கேரக்டரோ அக்கா கேரக்டரோ என்ன கேரக்டர் கொடுத்தாலும் ஐ எம் ரெடி டு டூ தட். பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கேரக்டரை தியா இல்லாம வேற யாராவது பண்ணியிருந்தா இந்த கேரக்டர் நிற்காது. தியா பண்ணனால தான் இந்த கேரக்டர் ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னு சொல்லணும். அது ஒண்ணுதான் என்னோட ஆசை. ஓகே, கிளாமர் கேரக்டர்னாலும் ஓகேங்களா? இப்போ கிளாமர்னா என்ன அந்த மாதிரி வேணா, ஒரு எப்படி சொல்றது, ஒரு எக்ஸ்போசர் வச்சு ஒரு விஷயம் வருதுன்னா அந்த விஷயம் வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இப்போ வரைக்குமே ஹீரோயின்ஸ், அப்ப இருந்த ஹீரோயின்ஸ் வந்து இப்போ வரைக்குமே ஆலமரத்தை சுத்தி பாட்டு பாடுறதுக்கு, வேப்ப மரத்துக்குள்ள கதை பேசுறதுக்கு, டென்ட் கோட்டையில உட்காந்து படம் பார்க்கறதுக்கு, கை பிடிச்சி பேசுறதுக்கு, போன்ல லவ் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கும். அதை தாண்டி மத்த எந்த ஹீரோயின்ஸ் ஒரு உமன் சென்ட்ரிக் மூவி, ஒரு உமன் சென்ட்ரிக்கான கான்செப்ட் ஒருத்தவங்க எடுக்கும்போது ஏன் அந்த உமனை ஒரு போல்டா யாருமே காட்ட மாட்டீங்க? ஏன் அந்த உமன் கண்டிப்பா ஒரு லவர் இருக்கணுமா, அவன் அவ கூட கொஞ்சம் தான் ஆகணுமா, அவனை ஏமாத்தி தான் ஆகணுமா? நல்லா கேளுங்க. இல்ல சோ வந்து இப்போ ஒரு உமனை பேஸ் பண்ணி நீங்க எடுக்கிறீங்கன்னா எடுங்க. அவங்க லைஃப்ல எவ்வளவு சஃபர் ஆகிறாங்க, அதுதான் நேச்சர். அந்த நேச்சரை கொண்டு போய் மக்கள் கிட்ட காட்டுங்க. ஏன் நம்ம 24 மணி நேரமா மேக்கப் போட்டு இருக்கோமா? கிடையாது. ஏன் நீ அப்போ வந்து ஒரு மூவில இருக்கவங்கள வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, பாத்திரம் தேய்ச்சிட்டு இருப்பாங்க, ஃபுல் மேக்கப்ல இருப்பாங்க. பிகாஸ் அது ஒரு மூவி, அது ஒரு மீடியா, அது அப்படிதான் இருக்கணும். ஏன் உடைங்க எல்லாத்தையுமே எடுத்துருங்க. சோ வந்து இந்த கிளாமர் அது ஏன் கொண்டு வரீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கிறவங்க பாருங்க, பிடிச்சவங்க பண்ணுங்க, எல்லாத்தையும் கொண்டு போய் திணிக்காதீங்க. கமல் சார் சொன்ன மாதிரிதான், நான் கடவுள் இல்லைன்னு சொல்லல, கடவுள் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றேன்னு சொல்லுவார்ல, லைக் தட். எல்லாமே பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சதுன்னா பண்ணுங்க, யாரையும் திணிக்காதீங்க, லைக் தட். பட் எனக்கு அது பிடிக்கல, சோ நான் தள்ளி நிக்கிறேன். கேட்ட கேள்வி சுத்தி வளைச்சு பிடிக்கலன்ட்டீங்களே. ஓகே, ரீசெண்டா நீங்க பார்த்த படங்கள்ல பிடிச்ச ரோல் ஏதாச்சும் இருக்கா? நீங்க சொன்ன அந்த விமன் சென்ட்ரிக் அண்ட் பெண்களை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோடைப்பா காட்டாதீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கேரக்டர், நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த கேரக்டர் எது? நான் வந்து ஆக்சுவலி நிறைய மூவிஸ் பார்ப்பேன். இப்போ ரீசெண்டா அந்த பிளாட்ஃபார்ம்குள்ள வந்தனால நான் நிறைய மூவிஸ் பார்ப்பேன். நிறைய டைரக்டர்ஸ் என்கிட்ட பேசும்போதோ, நிறைய ஆர்டிஸ்டா ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட பேசும்போதோ, நிறைய மூவிஸ் பாரு நல்லா இருக்கும், நம்மளுக்கு டிஃபரெண்ட் கொடுக்கணும்னு சொன்னபோது, ஸோ எனக்கு வந்த ஒரு அட்வைஸ் என்னன்னா, மஞ்சு வாரியரோட மூவிஸ் வந்து நிறைய வந்து பாருங்க. அந்த மேமோட மூவிஸோட விஷயம் என்ன, நான் லூசிஃபர் மூவி வந்து அவங்க மலையாளம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மூவி கிட்டத்தட்ட நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 80 டைம்ஸ் மேலே நான் பார்த்துருக்கேன். அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட மேக்கப்பாக இருக்கட்டும், அவங்களோட வே ஆஃப் அந்த அட்டென்ஷன் சீக்கிங்காக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம இருந்தாலும் இதே மாதிரி தானே பண்ணியிருப்போம், இந்த இடத்துல நம்ம இருக்கணும்னு தோணியிருக்காது, இந்த இடத்துல நம்ம இருந்தால் இப்படி தான் பண்ணியிருப்போம்னு தோணும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஒரு ஃபீலிங்ஸை வந்து அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு இந்த படத்தை பார்த்து இதை ரோல் மாடல் வேணும், இல்லை இந்த படத்தை பார்த்து நான் ரசிச்சிருக்கேன், இது மாதிரி ரோல் வேணும்னு நான் எதையும் இது வரைக்கும் நான் ஐடென்டிஃபை பண்ணது கிடையாது. பிகாஸ் ஐ லவ் எவ்ரி ஒன் அண்ட் லைக்ஸ் எவ்ரி ஒன். எஸ், ஓகே, தட்ஸ் ஆன்சர். இப்போ லாஸ்ட் கேள்வி, இதுக்கு நீங்க ஆன்சர் சொல்லி ஆகணும். திருப்பி நீங்க சுத்தி வளைச்சு இங்கே வந்து அங்க. ஓகே, ஸோ படத்துல வந்து உங்களுடைய ஆவி வந்து நம்ம ஒயிட் பியூட்டி, மில்க் பியூட்டி, என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லலாம். அவங்கள பத்தி ஹன்சிகாக்குள்ள வந்து போயிருக்கும். ஆமா. சோ அப்போ நீங்க தியாவா ஃபீல் பண்ணீங்களா இல்ல நம்ம ஹன்சிகாவா ஃபீல் பண்ணீங்களா? இல்ல, இந்த கேள்வி கேட்கறதுக்கு என்ன அடையாளம், இது என்ன காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹன்சிகாவா தியாவான்னு முதல் படத்திலே வந்து ஒரு கான்ட்ரவர்சி, ஒரு ரூம்ல கிளப்பிடலான்றதுக்காக தான் அவங்க கேட்டிருக்காங்க. பட் உண்மையா சொல்லணும் அப்படின்னா நான் வந்து தியாவா ஃபீல் பண்ணேன். ஏன்னா கேரக்டர் வைஸா இருக்கட்டும், இல்ல கதையோட நரேஷனே என்னன்னா, அவங்க ஃபீல் பண்ண வேண்டிய ஃபீலிங்ஸே என்னோட ஃபீலிங்ஸ் தான். சோ அந்த டைம்ல அவங்களே ஹன்சிகாவா இருக்க கூடாது, ஓகே, அவங்களே தியாவா தான் இருக்கணும். அப்புறம் எப்படி நான் ஹன்சிகாவா ஃபீல் பண்ண முடியும்? பிகாஸ் ஏன் ஆவி உங்க உடம்புல போகும்போது என்னோட நேச்சர் என்னவா இருக்கும், நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன், நான் ஏன் எப்படி என் குழந்தைய பாத்துக்குவேன், சோ அப்படிதான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. சோ அந்த டைம்ல நான் தியா தான் ஃபீல் பண்ணீங்க. பட் ஹன்சிகாக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. எப்படியாச்சும் அவங்கள நேர்ல ஒரு வாட்டி பாத்துருவோமா அப்படின்னு நிறைய பேர் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, நீங்க வந்து அவங்க கூட நடிச்சிருக்கீங்க. சோ என்ன பேசிக்கிட்டீங்க ரெண்டு பேருமே, ஏதாவது சொல்லுங்க. நம்ம தலைவர் வந்து மூவி பண்ணிட்டு இருக்கும் போது காம்பினேஷன் சீன்ஸ் இல்ல, எனக்கும் மேம்க்கும் காம்பினேஷன் சீன்ஸ் இல்ல. பட் ஆனா அதை தாண்டி ப்ரமோஷன்ஸ் ஒர்க்லாம் வரும்போது நானும் அவங்களும் சேர்ந்து ப்ரமோஷன் பண்ணோம். ஸோ அந்த டைம்ல வந்து நான் இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். என்ன அப்படின்னா, இப்போ எத்தனை ஹீரோயின்ஸ் வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க தெரியாது. பிகாஸ் இது என்னதான் உமன் சென்ட்ரிக் மூவியா இருந்தாலும் கூட அவங்க ஒரு லீட் ஹீரோயின். ஸோ வந்து நம்ம அதுல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் பண்ணியிருக்கோம். அந்த கேரக்டர் வந்து அந்த கதைக்கும் ஒரு முக்கியமான கேரக்டர். இந்த கேரக்டர்னால அந்த கதை வந்து தாங்கி நிற்கும் அப்படின்னு சொல்லும்போது
எத்தனை ஹீரோயின்ஸ் வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு தெரியாது. பட் அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு கதைக்கு இவங்க தேவை, கதையில இவங்களும் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் கதை நிற்கும் அப்படின்றத வந்து ஹன்சிகா மேம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணியே ஆகணும். சோ நிறைய ஹீரோயின்ஸ் எல்லாம் டிமாண்ட் பண்ணுவாங்கல்ல, எதுக்கு என்னோட மூவில எதுக்கு இன்னொருத்தவங்க வந்து செகண்ட் லீட் வர அளவுக்கு வந்து நீங்க ஏன் விடுறீங்க அப்படின்னும் போது அவங்க அந்த ஃப்ரீடம் ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி காம்பினேஷன் சீன்ஸ் இல்ல, பேசுறதுக்கு வாய்ப்புகள் இல்லைனாலும் ப்ரமோஷன்ஸ் டைம்ல நானும் அவங்களும் மீட் பண்ணது உண்டு, பேசினது உண்டு. என்ன பேசிக்கிட்டீங்க அதை சொல்லுங்க. என்ன பேசுறீங்க? மூவி பத்தி சொன்னாங்க, எங்களோட ஆக்ஷன்ஸ் பத்தி சொன்னாங்க, நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி தெரியலன்னு சொன்னாங்க. அண்ட் நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. ஓகே, இதுதான் அதுதான் செப்பரேட் பண்ணாம என்கரேஜ் பண்றாங்க. அவங்களோட லாயல்ட்டி எப்படி என்னவோ வர்றது, அவங்களோட ஒர்க் பார்க்கறது, அந்த மாதிரி யாரும் டென்ஷன் பண்ணாம இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் பார்த்தது. நான் பார்த்த வரைக்கும் ஷீ இஸ் குட் அண்ட் ஷீ இஸ் ஆசம். அண்ட் நேர்ல பாக்குறப்ப எப்படி இருந்தாங்க ஹன்சிகா சொல்லுங்க. வெரி கியூட், சொல்லவா வேணும் மக்களுக்கு. she is always very damn girl. நம்ம தியேட்டர்ல பாக்குறப்ப வாவ் வாட் a beauty அப்படிங்கிற மாதிரி நேர்ல அதை விட சூப்பரா இருந்தாங்க. ஓகே, முடிஞ்சு போச்சு. சோ உங்களுடைய சிஸ்டர் அவங்கள பத்தி பேசாம எப்படி நம்ம இன்டர்வியூ முடிக்கிறது? நானே கண்டிப்பா சொல்லிட்டேன். சோ லயா அவங்க கூட உங்களுடைய பாண்டிங் எப்படி, லைக் செகண்ட் மதரா இல்ல சைல்டா, எப்படி எப்படி இருக்கு உங்களோட பாண்டிங்? யா, as I said, என்னோட சிஸ்டர் வந்து நான் இப்படிதான் அப்படிதான் டிஃபைன் பண்ண முடியாது. பிகாஸ் நான் சொன்னேன் இல்லையா, என்னோட அம்மா என் அப்பா, ஏன்னா இவங்க எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்துல ஒரு லிமிட் இருக்கும். அம்மானா இந்த டைம் தான் வர முடியும், அப்பானா அந்த ஏஜ் வரைக்கும் தான் வர முடியும். பட் அதனாலதான் நான் சொன்னேன் அவன் வந்து என்னோட நிழல் மாதிரி, ஷீ இஸ் மை ஷேடோ அப்படின்னு. பிகாஸ் நீங்க என்ன பண்ணாலும் நம்மளோட ஷேடோ நம்மளை விட்டுட்டு போகாது. ஒரு கட்டத்துல நம்மளோட ஷேடோ நம்மளோட இருக்கிறது நமக்கு தெரியாம இருக்கும், ஆனா அது நம்மளோட தான் இருக்கும். அதே மாதிரிதான் அவள் வந்து என் கூட இருந்து என்னை சப்போர்ட் பண்ணி என்னை டெவலப் பண்ணுவா. அது நிறைய பேர் தெரியாது. என்னோட டெவலப்மெண்ட்ல வந்து நிற்கும் போது லைக் தட், இந்த மாதிரி இடத்துல நிற்கும் போது தான் அது தெரியும் ஸோ அவங்க இருந்தாங்க அப்படின்னு. அண்ட் ஒன் மோர் திங், நானும் லயாவும் வந்து சின்ன வயசுல இருந்தே அக்கா தங்கச்சிக்க மாதிரிலாம் இருக்க மாட்டோம். அப்புறம் எங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ஒரு பொசசிவ் இருக்கு. போட்டியா? அதனால எப்படி போட்டி சண்டை அது மாதிரி எதுவுமே வந்தது இல்லை. அதான் போர் எங்களுக்கு. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்போம், ஃப்ரெண்ட்ஸா இருந்தா நம்ம கூட எந்த சீக்ரெட்ஸுமே வந்து ஹைட் பண்ண மாட்டோம், எல்லா விஷயமே ஷேர் பண்ணுவோம், ஐடியாஸ் கேட்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாண்டிங் தான் வந்து எனக்கும் லயாகும். நான் எங்க வீட்டில் சொல்லுவேன், ஏய் அக்காவை அக்கான்னு கூப்பிடு அப்படின்னு. லயா சொல்லுவா, ப்ளீஸ் என்ன நீ என்ன வேணா சொல்லு, நான் தயவு செஞ்சு என்ன வந்து அக்கான்னு மட்டும் கூப்பிட்றாத அப்படின்னு சொல்லுவா. ஸோ மேபி அவ அப்ப இருந்து சொன்ன விஷயத்தினாலேயோ என்னவோ இப்போ வரைக்கும் அக்கா தங்கச்சி அப்படின்ற உறவை தாண்டி எங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு பேர் இருக்குமான்னு அது கண்டிப்பா தெரியாது. ஆனா என் அக்கா இல்லைன்னா நான் இல்லை. இப்ப இருக்க மாதிரி எப்பவும் இருந்துட்டா ஹாப்பி, சந்தோஷம். அதுக்கு வந்து காட்ஸ் கிரேஸ், அவர் தான் ஹெல்ப். கண்டிப்பா காட்ஸ் கிரேஸ் இருக்கு உங்களுக்கு. அண்ட் உங்களுடைய ஒர்க்குக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்க நினைச்ச மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும் இந்த இண்டஸ்ட்ரியில. உமன் சென்ட்ரிக் நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி படங்கள் நீங்க பண்ணணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ உங்களை வந்து நிறைய பேர் இனிமேல் ஃபாலோ பண்ணணும், இன்ஸ்டாகிராம்ல ட்விட்டர்ல. உங்களுடைய படம், உங்களுடைய ரோல்ஸ், உங்களுடைய ஆக்டிங் எல்லாரையும் ஃபாலோ பண்ணணும். ஸோ அவங்க எல்லாருக்குமே, ஆடியன்ஸ்க்கு, உங்களை மாதிரி ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க கடைசியா? சொல்ல ஒரே ஒரு விஷயம் தான். எஸ் ஃபைனலி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எஸ் ஃபைனலாக உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்கள் எவ்வளோ முக்கியமான ஆளுன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. நாங்கள் எவ்வளோ விஷயங்கள் வேணால் பண்ணலாம், அதை வந்து அங்கீகரிக்கப்பட்டு இவங்க ஒரு செலிப்ரிட்டி, இவங்க ஒரு ஆர்டிஸ்ட், இவங்க ஒரு டான்ஸர் அப்படின்னு சொல்லி எங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறவங்க நீங்கள் தான். எஸ் மக்களே, இந்த டைம் உங்களுக்கு நான் தேங்க் பண்ணக்கூடிய டைம். வானவில் டிவி நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். உங்களை மாதிரி நாங்களும் வானவில் டிவியை பார்த்து என்ஜாய் பண்ணி வந்த ஒரு ஆளுங்க தான். இன்னைக்கு அந்த டிவிலேயே வந்து இன்னைக்கு நம்மளோட காணொலி வருது அப்படின்றது மிகப்பெரிய சந்தோஷம். இன்னும் மென்மேலும் வானவில் டிவி உங்களுடைய வந்து கண்டிப்பாக உங்களை மட்டும் இல்லை, என்னை மட்டும் இல்லை, நம்மளை சார்ந்த எல்லாரையுமே வந்து ஃபன் பண்ண வைக்கும் அப்படின்றது துளி அளவு கூட சந்தேகமே இல்லை. அண்ட் முக்கியமாக ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும், நம்மளுடைய தாஷ்வி வந்து இன்னைக்கு வந்து ரொம்பவே சூப்பராக வந்து எனக்கான ஒரு டைம் ரொம்ப ப்ளசண்ட்டாக வந்து எடுத்து கொடுத்தாங்க. பிகாஸ் சொல்லுவாங்க இல்லையா, நல்ல பதில்கள், தரமான பதில்கள், தரமான கேள்வி நல்ல கேள்விக்கு அடையாளம்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இங்கே சொன்ன பதிலெலாம் நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னா அது இங்கே தாஷ்வி இல்லைன்னா அது நடந்திருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ தாஷ்வி. நீங்கள் வந்து நான் என்னென்ன சொல்லணும்னு நினச்சினோ அந்த மாதிரிக்கான கேள்விகளும் அதற்கேற்ற மாதிரி இருந்தது. ஸோ அதற்கான பதிலும் வந்து ரொம்பவே நல்லபடியாக இருந்தது. அதற்கு தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் வானவில் டிவி நேயர்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் டுடே. தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஆக்ட்ரஸ் தியாவுடன் பேசி அவங்களோட லைஃப் பற்றி, படத்தை பற்றி, அவங்களோட கரியர் பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களா பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு கெஸ்டோட மீட் பண்றேன். Until then, take care. It's signing off from Tashvi Subramaniam. Tada.